ஸ்ரீயப்பதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய சரித்திரத்தை மன்வந்தரங்களை அனுசரித்து சொல்லின்னு வந்தார் சுகாச்சாரியா. ஸ்வயம்புவ மன்வந்தரம்ங்கிறது முதல்ல. இப்போ நாம் இருக்கிறதுக்கு வைவஸ்வத மன்வந்தரம்னு பேர். இது 7வது. ஸ்வயம்புவ, ஸ்வாரோச்சுஷ, உத்தம, தாமச, ரைவத, சாக்ஷுஷ, வைவஸ்வதன்னு இப்போ 7வது மன்வந்தரத்தில் நாம் இருக்கோம். ஒரு மன்வந்தரத்துக்கு 72 லட்சம் சதுர்யுகம், 71 லட்சம் சதுர்யுகம் சொச்சம். ஒரு சதுர்யுகம் அப்படிங்கிறது 43,20,000 வருஷம். இதெல்லாம் நம்ம மகரிஷிகளுடைய கணக்கு. நீங்கள் சொல்கிற கணக்கெல்லாம் கணக்கே கிடையாது. ஆராய்ச்சியாளர்கள்லாம் என்னமோ சொல்கிறாருன்னா அவளுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லிட்டு போகிறார். சனாதனம்ங்கிறதுக்கு எத்தனை விதமாக அர்த்தம் சொல்கிறான். சனாதானம்னு வேற சொல்கிறான். அது என்ன தானம்னு எனக்கும் புரியல. அவளுக்கு தெரிஞ்சா அவா பேசிட்டு போகிறான். அப்படிதான் எடுத்துக்கணும் நாம். அது மாதிரி இந்த ரிசர்ச் எல்லாம் நம்ம சாஸ்திரத்தை தான் நம்ம நம்பியாகணும். பிரத்யக்ஷ அனுமான அனுபவத்துக்கு அப்பாற்பட்டது தான் சாஸ்திரம் நமக்கு பேசும். அதெல்லாம் நம்ம ஒரு மனிதனுடைய சாதாரண புத்தி சக்தியினால் யூகிக்கக்கூடிய விஷயம் இல்லை. திவ்யஜானோபசம்பன்னாகான்னு பகவத் துல்லியர்களான தேவதைகளுக்கும் மேலே உள்ள மகரிஷிகள். பொதுவாக மகரிஷிகள் தேவதைகளுக்கு அப்புறம் கிடையாது, தேவதைகளுக்கு மேலே உள்ளவா. நம்ம உபனிஷத்திலே வரும், அன்னம் பிரம்மேதி விஜானாத்து, பிராணோ பிரம்மேதி விஜானாத்து, மனோ பிரம்மேதி விஜானாத்து, விஜயானம் பிரம்மேதி விஜானாத்து, ஆத்மானம் பிரம்மேதி விஜானாத்துன்னு 5 கோஷத்தை சொல்லும்போது அன்னம் பிரம்மேதி விஜானாத்துங்கிறது நம்மளை மாதிரி சரீரத்தை அடைஞ்சவா ஜீவராசிகள். இந்த ஃபேனை வேணா அடுத்து இப்படி வைய ஏன்னு வச்ச. பிராணோ பிரம்மேதி விஜானாத் அப்படிங்கிறது பித்திருக்கள், மனோ பிரம்மேதி விஜானாத்துன்னா தேவதைகள், விஜயானம் பிரம்மேதி விஜானாத்துங்கிறது மகர்ஷிகள். மகர்ஷிகள் தேவதைகளுக்கு மேலே உள்ளவாவா அப்படிங்கிறத அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஆச்சரியமான விஷயங்களா இருக்கும். அதனால நாம் அதை புரிஞ்சுக்கிறதே நமக்கு ஒரு சக்தி வேணும். எனக்கு வேண்டாம், அந்த பக்கத்துக்கு இவர், அந்த பக்கத்துக்கு வருது, பூச்சி நிறையா வருது. அந்த மாதிரி ஒரு மகரிஷிகள் அவர்களுடைய கணக்கு அப்படிங்கிறது இந்த பாரு அதில் வேலை செய்யலைன்னு இந்த போர்டு இருக்கு பாருங்க, சின்ன போர்டு. அந்த மகரிஷிகள் சொல்கிற கணக்கை தான் நாம் நம்பியாகணும். இதில் சுவயம்புவ மன்வந்தரத்தில் பிரியவர்தன் உத்தானபாதன்னு 2 புத்திரன் அவனுக்கு. மனு அவர்களுக்கு 2 புள்ள. அதில் உத்தானபாதனுடைய வம்சத்தில் தான் துருவசுவாமி வரார். அந்த வம்சம் முடிஞ்சு பிரியவர்தனுடைய வம்சத்தை சொல்கிறார். அது எப்படி ஆரம்பிக்கிறதுனா, உத்தானபாதனுடைய வம்சம் ஒரு இடத்துல நின்று போயிடுது. இதெல்லாம் ரோகத்தில் இயற்கை. நல்லம் பரபர தியாகராஜ சுவாமிகளுக்கு பொண்ணோட நின்று போயிடுது. அப்படியே பொண்ணோட நின்று போயிடுத்துனா என்ன அர்த்தம்? சாஸ்திரம்னா சாஸ்திரம் தான் அது. இந்த டிரான்ஸ்லேஷன் நடக்கிறது, இந்த டிரான்ஸ்லேஷன் சொல்லுவாள். இல்லை டிரான்சாக்ஷன் நடக்கிறது பாருங்க, டிரான்சேஷன். அது ஜீனில் எப்படி நடக்கும்னா புருஷ பிரஜ மூலமாக தான் நடக்கும். அதெல்லாம் நிரூபிச்சிருக்கா. அதனால தான் நம்ம மகிழ்ச்சிகள்லாம் புருஷ பிரஜை வேணும்னு சொல்றதே தவிர இந்த உயர்வு தாழ்வுங்கிற விஷயம் கிடையாது. அப்போ அதோட நின்று போயிடுத்த அந்த வம்சம். அதுக்கப்புறம் பிரியவர்தன் தபஸில் இருக்கா, லட்சக்கணக்கான வருஷம் அவன் தபஸில் இருக்கா. அவனை எழுப்பி அழிச்சுன்னு பிரம்மா சொல்லி அவன் ராஜாவா பட்டாபிஷேகம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவனுக்கு ஆக்னேந்திரன் ஒரு புள்ள பிறந்தான். அவனுக்கு நாபின்னு ஒரு புள்ள பிறந்தான். அந்த நாபிக்கு பகவான் ஒரு அவதாரம் பண்றான், ரிஷபாவதாரம்னு பேர். பகவத் அவதாரத்தில் ஒரு அவதாரம். மொத்தம் 24 அவதாரங்கள் பாகவதன் சொல்றது. ரிஷஜானே பா தீப்தவுன்னு, ரிஷபன்னா ஞானின்னு அர்த்தம், சிரேஷ்டன் அர்த்தம், உயர்ந்தவன் அர்த்தம். இந்த ரிஷபாவதாரத்தில் சொல்லப்பட்ட உபதேசங்களை பின்பற்றி வரக்கூடிய மதம்தான் சமண மதம்.
ஜெயின மதம்னு சொல்றோம் தெரியல, அந்த ரிஷபர்களுக்கு 24 தீர்த்தங்கிரர்கள் ஜெயினர்களுக்கு, அதுல ரிஷபதேவரும் ஒருத்தர், அவர் தான் முதல்ல உள்ளவர். அவர் சொன்ன அந்த உபதேசம் தான். அதுல என்ன, அஹிம்சா பரமோ தர்மா, அஹிம்சைங்கிறது ரொம்ப உயர்வு அப்படிங்கிறத காண்பிக்கிறார். காலத்தினால எது பெருசுன்னா பௌத்த மதம் தான். ஏன்னா இந்த பிருத்துவோட சரித்திரம் இருக்கிறதுல, அந்த பிருத்து சரித்திரத்துல இந்திரன் வந்து மொட்டையடிச்சுன்னு காவி கட்டிண்டு கமண்டலு தண்டம் இதெல்லாம் இல்லாம, சந்நியாச ஸ்வீகாரம் இல்லாம வேஷமாத்திர சந்நியாசம் இப்படி போட்டுன்னு வந்து பிருத்துபண்ண அஸ்வமேதத்தில் உள்ள குதிரையை திருடின்னு போனான்னு இருக்கு. அதனால அதுலேருந்து வந்தது தான் பௌத்த மதம். அப்ப இதுக்கு முன்னாடி வந்தது பொதுவா இவைகள் எல்லாமே இந்து மதத்தினுடைய ஒரு கிளம், ஒரு பிரிவு. இதெல்லாம் இந்த சித்தாந்தங்கள் தான். பொதுவா மனிதர்களும் காலத்தையும் வச்சு நாம பேசக்கூடாது, சித்தாந்தத்தை தான் பேசணும். சித்தாந்தங்கள் முன்னாடியிலேருந்து உள்ளது. அந்த ரிஷபதேவர் இந்திரனுடைய பெண்ணான ஜெயந்தியை கல்யாணம் பண்ணிட்டு 100 குழந்தைகளை பெற்றார். அவர் ஒரு நாளைக்கு அவர் குழந்தைகளுக்கெல்லாம் உபதேசம் பண்றார். சந்நியாசம் வாங்கிட்டு வெளியில போறது, இந்த சரீரம் அப்படிங்கிறது வந்து உலகத்தில் உள்ள சாதாரண மிருகங்கள் அனுபவிக்கக்கூடிய சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக ஏற்பட்ட உடம்பு அல்ல. நாயம் தேகோ தேகபாஜாம் லோகே கஷ்டான் காமானர்ஹதே வித்புஜாம் யே தபோ திவ்யம் புத்திரகாயேன சத்வம் சுத்யேத்யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் த்வனந்தம் மஹத் சேவாம் துவாரமாஹுர் விமுக்தேஹ தமோத்வாரம் யோஷிதாம் சங்கி சங்கம் மகாந்தஸ்தே சமசித்தாः பிரசாந்தாः விமன்யவஹ சுஹுதஸ் சாதவோ யே. இந்த சரீரம் அயம் தேஹா, இந்த சரீரம் இருக்கு கஷ்டான் காமானுன்னா, வித்புஜங்கள்னா புழு பூச்சிகள்னு அர்த்தம். இதுல இருந்து ஆரம்பிச்சு பசுபக்ஷிகள் பரிந்து சொல்லணும். இவைகள்லாம் அனுபவிக்கிற சுகங்கள் வந்து ஆசைகள் இருக்கு. அது சுகத்தை கொடுக்குற ஆசையா துக்கத்தை கொடுக்குற ஆசையா அப்படின்னா துக்கத்தை கொடுக்குற ஆசைன்னா கஷ்டான் காமானுன்னா. அது எப்படி சார் சொல்ல முடியும்னா, இந்த ஃபேன் இருக்கு, சௌக்கியமா இருக்கு, இதை கண்டுபிடிச்ச உடனே சௌக்கியமா இருக்கு. எது பரியந்தம் கரண்ட் இருக்கிற வரையும். கரண்ட் இல்லைன்னா நரகமா இருக்கு. ஒரு நிமிஷம் யோசனை பண்ணுங்க, இந்த கரண்ட்டுங்கிறதே 75 வருஷம் தானே. அது வந்து அதுக்கு முன்னாடி இத்தனை பேர் உலகத்தில் வாழ இருக்கீங்க. சாதாரணமாக அவள் வந்து ரேழியில் படுத்துன்னு விசிறில் படுத்துன்னு இருப்பாள். சாதாரணமாக காத்தோட்டமாக ஆத்தோட்டில் நீட்டமாக இருக்கும். முத்தத்துலேயும் ரேழிலையும் படுத்துட்டா ஒரே காற்று ஓட்டம் இருக்கும். அது சௌக்கியமாக தானே இருந்தா. இன்றைக்குமே கிராமத்துல எல்லாம் பார்த்தேன்னா ஃபேன்லாம் ஜாஸ்தியாக வச்சுக்கவே மாட்டான். ஏன்னா அது உடம்பு வலிக்கும் பொதுவாக. இந்த இடத்துல வெறுமனே ஓப்பன் பிளேஸில் ராத்திரி 2 மணி நேரம் தூங்கினா அந்த பீஸ்ஃபுல் வந்து ஏசி ரூமில் தூங்குறதுல இருக்காது. ஏன்னா ஆக்சிஜன் கூட இருந்துச்சு. இது மாதிரி நிறையா சொல்லலாம். காஃபி குடித்தா சுகமாக இருக்குது, கொஞ்சம் தலை முணுமுணுன்னு இருந்ததுன்னா காஃபி குடி சரியாக போய்டும்னு வேறு நம்ம அட்வைஸ் வேறு பண்ணுறோம். காஃபி குடித்தா தலைவலி போகும்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளில் காஃபி குடிக்கலன்னா தலைவலி வந்துடும்னு ஆயிடுறது. இதுக்கு என்ன சம்பந்தம் பாருங்க. காஃபி குடித்தா தலைவலி போகும்னு தான் நம்ம சொல்லி கொடுக்கறது. கொஞ்ச நாள் போச்சுன்னா காஃபி குடிக்கலைன்னா தலைவலி வந்துடும்ங்கிற மாதிரி. இது மாதிரி எல்லாம் புடுங்கல் தான். நம்ம எதெல்லாம் சுகம்னு நினைக்கிறோமோ அத்தனையும் துக்கம்தான். அதனால கஷ்ட பிரதான் காமான்னு கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஆசை, இதை அனுபவிக்கிறதுக்காக இந்த சரீரம் இல்லை. தப்போ திவ்யம் புத்திரகாயேன சத்துவம். திவ்யமான, திவ்யம்னா அப்ராகிருதம்னு அர்த்தம். பிரகிருதிக்கு அப்பாற்பட்டதான ஒரு பேரின்பம் இருக்கு. நித்தியமான சத்தியமான சாஸ்வதமான அந்த பேரின்பத்தை அடையணுங்கிறதுக்காக ஏற்பட்ட சரீரம்.
அதை அடையறதுக்கு சாஸ்திரங்கள் சொன்ன வழியில சத்துவ மார்க்கத்துல ஏன சுத்தியது, எதை பின்பற்றினா பிரம்மசௌக்கியத்தை அடையலாமோ, பிரம்மசௌக்கியம் அனந்தம், முடிவில்லாததான சௌக்கியத்தை அடையலாமோ அதை பின்பற்றணும்ட்டா. இங்க நீ ஜபம் பண்ணணும், பூஜை பண்ணணும், தியானம் பண்ணணும், ஹோமம் பண்ணணும், யாகம் பண்ணணும், வேதாத்தியனம் பண்ணணும் அப்படி சொல்லவே இல்லை. உன் மனசு எதுல பிரசன்னத்தை அடையிறதோ அதை ஃபாலோ பண்ணணும். இந்த இந்து மதத்துக்கு மட்டும்தான் அந்த ஸ்பெஷாலிட்டி, ஃப்ரீடம் இங்கதான். தெரியாத முட்டாள் பசங்கள் மற்ற மதங்கள்லாம் வசத்திங்கிறான். மற்ற மதங்கள்லாம் கசாப்பு ஆடை வளர்க்குற மாதிரி. நீங்க அங்க என்ன சொல்றாலோ அதை தான் கேட்கணும். ஒரே வழிபாடு, ஒரே ப்ரொசீஜர், ஒரே அடையாளம், ஒரே இது. பார்க்கறதுக்கு முதல்ல நன்னா இருக்கா மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் உட்கார்ந்துட்டு இருக்கணுங்க. நமக்கு அப்படி கிடையாது. இஷ்டம் இல்லைன்னா ஏதுன்னு போடலாம் வெளியில. கோவிலுக்கு போகிறது சில பேருக்கு பிடிக்கும், கதை கேட்கறது சில பேருக்கு பிடிக்கும், தீர்த்தாடனம் பிடிக்கும், புஷ்ப கைங்கரியம் பிடிக்கும், யாகம் பிடிக்கும், ஹோமம் பிடிக்கும், தானம் பிடிக்கும். பிடிக்காதுன்னு சொல்றது பிடிக்கும். எத்தனையோ இருக்கே. நாஸ்திகவாதத்துக்கு உள்பட இடம் உண்டு இந்த ஹிந்து மதத்தில். மற்ற மதத்தில் நாஸ்திகவாதம் பேச முடியுமா? அது பேசியாவது உனக்கு புரிகிறதான்னு பார்ப்போம். பேசி புரியுமான்னா அது மாதிரி பேசி திருந்தினவாள்லாம் எத்தனையோ பேர் இருக்கா. ஏன்னா அவ கண்மூடித்தனமா இல்லைன்னு சொல்லலை, இல்லைன்னு ஆரம்பிச்சு அது என்ன இல்லைன்னு தேட போய் இருக்கிறத கண்டுபிடிச்சாவ. அதுதான் அங்க ஆச்சரியமான விஷயம். இந்த ஒரு ஆனந்தத்தை நாம் அடையறதுக்கு நமக்கு ஒரு ஆசை வரணுமே. இப்படி ஒரு ஆனந்தம் இருக்குன்னு நமக்கு தெரியணுமே. அது எப்படி தெரியும்னால், மகத் சேவாம் துவாரமா ஹுர் விமுக்தே, மகான்களுடைய சங்கம்தான் விமுக்திக்கு துவாரம், கேட்டு, மோட்சத்துக்கு கேட்டுங்கிறது அதான். சரி, யார் மகான்கள்? சுவாமிஜியா இருக்கிறவாளா, பட்டவட்டையா விபூதி இருக்கிறவாளா, திருமண் போட்டு இருக்கிறவாளா, ருத்ராட்சம் போட்டு இருக்கிறவாளா, இப்படிலாம் அடையாளம் சொல்லலை. இதெல்லாம் வெளிய அடையாளம். சமச்சித்தாக, பிரசாந்தாக, விமன்யவா, சுஹுதா, சாதவா, 5 அடையாளம் சொல்லப்பட்டது. சமச்சித்தாக அவர்கள் எப்படி இருப்பார்கள்னா ஒரே மாதிரி இருப்பார்கள். சமச்சித்தின்னா என்ன அர்த்தம்னா, மழை பெஞ்சா, குளிர் அடிச்சா, வெயில் அடிச்சா, புழுக்கமா இருந்தா, எல்லா வருஷமும் நாம சொல்றோம் ரொம்ப மழை இந்த வருஷம், இந்த வருஷம் ரொம்ப வெயில்ங்கிறோம், இந்த வருஷம் ரொம்ப குளிர் தாங்கல்ல அப்படிங்கிறோம். வருஷம் சொல்லிட்டு இருக்கோம். சுகம், துக்கம், மானம், அவமானம், லாபம், நஷ்டம், வெற்றி, தோல்வி, சீதம், உஷ்ணம், இதுலெல்லாம் நடுநிலையா இருக்கிறது. இதெல்லாம் பெரிய முக்கியத்துவமே கொடுக்கக்கூடாது. அது என்னவா இருந்தாலும் பேசாம இருக்கணும். அது ஒரு ஆரம்ப நிலை. மகான்கள்லாம் அப்படிதான் இருப்பார். பிரசாந்தாக, புலன்கள் அடங்கி இருக்கும், பறக்காது. கண்ணு பறக்கிறது, காது பறக்கிறது, மூக்கு பறக்கிறது, எல்லாத்தையும் தாண்டி கண்ணை மூடிண்டா அதுக்கு மேல பறக்கிறது. இப்படிலாம் இருக்க பத்தியெல்லாம் அப்படி இருக்காது. அவளை பார்த்தாலே சாந்தியா இருக்கு. விமன்யவா, கோபமே வராது. இதான் பெரிய லட்சணமே வாழ்க்கை. நீங்க நினைச்சாலும் கோபத்தை வரவழைக்க முடியாது. சில பேர்கிட்ட இப்ப இவாளை சீந்தி விடுறேன் பாருன்னு சொல்லிட்டே கோபத்தை வரவழைக்கலாம். அது மாதிரிலாம் மகான்கள்கிட்ட பண்ணவே முடியாது. என்ன பண்ணாலும் சிரிச்சுட்டு இருக்கான். சுஹுதா, அதையும் தாண்டி ஒரு விசேஷம், எல்லா ஜீவராசிகளுக்கும் நல்லதுதான் செய்வா, கனவுல கூட கெடுதல் செய்ய மாட்டான். இந்த சுஹுத் அப்படிங்கிறதுக்கு ஒரு விசேஷமான வியாக்கியானம், பிரத்யுபகார மனபேட்ச ஹிதகாரி சுஹுத். நீங்க என்ன செய்ய போற எனக்குன்னு எதிர்பார்க்காம உங்களுக்கு நான் நன்மை செஞ்சேன்னா அதுக்கு சுஹுத்துன்னு. உலகம் முழுக்க 2 விதமா இருக்கு. செஞ்சுட்டு எதிர்பார்க்கிறவா, எதிர்பார்த்துட்டு செய்கிறவா, இப்படிதானே இருக்கு. ஒன்று செஞ்சுட்டு எதிர்பார்ப்பா, குடும்பத்தில் உள்பட, நான் செஞ்சேனே உனக்கு, நீ என்ன செய்கிற எனக்கு, நன்றியே இல்லையே அப்படின்பா. இல்லைன்னா நான் இதை செஞ்சா பதிலுக்கு இதை செய்யணும் அப்படின்னு முதலையே பேசுன்னு செய்வா. 2மே இல்லாம நம்ம டியூட்டி நல்லதை செய்யணும்.
அதுக்கு ராமேஸ்வரம் சார் கதை கூட ஒன்று சொல்லுவார். இந்த கங்கையில் ஒரு தேள் போச்சு, அதை ஒரு ரிஷி எடுத்து விட்டார். அது கையை கொட்டினது, உடனே திருப்பி உதறினாலும் திருப்பி எடுத்து விட்டார். அது 10 தடவை எடுத்து விட்ட போதும் கொட்டினது, 11வது தடவையும் அதை எடுத்து விடுறார் அவர். அதுதான் கொட்டுறதேன்னு அதை தூக்கியும் போடலை, நெசுக்கியும் போடலை. அவர் என்ன சொல்றார், உன் சுபாவம் கொட்டுறது, அதை ஏன் நீ விடலைன்னா என் சுபாவம் கருணை, அதை எப்படி நான் விடுவேன்னாரு அப்படின்னு சரித்திரம். இதெல்லாம் கேட்கறதே நல்லா இருக்கா மாதிரி இருக்கும். அவளுடைய அனுபவத்துக்கு வரத்தே அதை எந்த அளவு பின்பற்ற முடியும், பின்பற்றோங்கிறது தான் நம்மளை சுய பரீட்சை பண்ணிக்கிறது. சூர்தகா சாதவா, சாதுன்னாலே பொதுவாக நம்ம பழக்கத்தில் என்ன வச்சுருக்கோம்னா, கொஞ்சம் அசடாக இருந்தால் சாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படி அர்த்தம் இல்லை. சாதுன்னா சிரேஷ்டம்னு அர்த்தம், உயர்வுன்னு அர்த்தம். சூப்பர் அப்படின்லாம் சொல்கிற மத்தியில் அதுக்கு பேர் சாதுன்னு பேர். அப்படியும் எடுத்துக்கலாம். இன்னொன்றும் சாஸ்திரோக்தமான வாழ்க்கை முறையை விட்டு விலகாமல் உள்ளவர்களுக்கும் சாதுன்னு பேர். யார் பார்த்தாலும் பார்க்காட்டினாலும் ஒரே மாதிரி இருப்பாவா. சில பேரை பார்த்தேன்னா 4 பேர் ஒரு சமயத்தில் ரொம்ப ஆச்சாரமாக இருப்பா, ஒரு சமயத்தில் ரொம்ப அனுஷ்டானமாக இருப்பா, ஒரு சமயத்தில் பார்த்தா இது இல்லாமல் இருப்பா. சில பேர் பார்க்கறதே இருப்பா, பார்க்காத போது சாதாரணமாக இருப்பா. அப்படிலாம் கிடையாது. எப்போதும் ஒரே மாதிரி லைஃப் ஸ்டைல், எப்போதும் ஒரே மாதிரி லைஃப் ஸ்டைல். இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். எல்லாம் சொல்கிறதில்ல, ஆச்சாரியா எல்லாம் சொல்கிறேன். எங்கே போனாலும் பூஜை, எங்கே போனாலும் ஸ்நானம், எங்கே போனாலும் அந்த நியமம், எதையாவது விட்டாலும் உண்டா? எங்கே இருந்தாலும் ஒரே மாதிரி தானே இருக்காவா? அந்த அனுஷ்டானத்தை மாற்றிக்கிறதே கிடையாதாவா? இது மாதிரி மகான்கள்லாம் இருப்பார்கள் மேக்சிமம். அதே சமயம் பிறரை ஹிம்சை பண்ணாமையும் இருக்கும். சில பேர் ஆச்சாரமாக இருக்கேன், அனுஷ்டானமாக இருக்கேங்கிற பேரில் பொறுத்தையார் பிராணனை ஒட்ட வாங்கிடுவான். அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதில் கருணை அடிப்படை. கருணையோட இந்த கருணைக்கு எதிர்மறை ஹிம்சை. ஹிம்சை பண்ணாமல் கருணையாக இருக்க இல்லையோ, ஹிம்சையாவது பண்ணாமல் இருக்கணும். அப்படி உள்ளவர்கள்னு சொல்லி சில உபதேசங்கள்லாம் பண்ணி, அதில் பரதன்கிறவன் இந்த தேசத்தை 1 கோடி வருஷம் ஆண்டான். அதனால இதுக்கு பாரதம்னு பெயர். பரதஸ்து மகாபாகவதா யதா பகவதா அவனிகால பரிபாலனாய சஞ்சிந்திதா ததனுசாசனபரஹ பஞ்சஜனீம் விஸ்வரூபதுஹிதரம் உபயேமே தஸ்ய ஈகேஜ பகவந்தம் நித்யக்ரதுரூபம் க்ரதுபிஹி உச்சாவச்சைஹ ஸ்ரத்தயா ஹிருதா அக்னிஹோத்ரதர்சபூர்ணமாச சாதுர்மாஸ்ய வசுசோபானாம் பிரகிருதி விகிருதிபிஹி அனுசவனம் சாதுர்ஹோத்ர விதினா தயேத்தமவிரத புருஷ பரிச்சர்யயா பிரவர்த்தமானானுராக பரத்ருத ஹிருதய சைதில்யஹ பிரஹர்ஷவேகேனாத்மன் வித்யமான ரோம புலக குலக ஔத்கண்ட பிரவர்த்த பிரணய பாஷ்ப நிருத்தாவலோகனயனா. என்ன ஒரு அனுபூதி! கர்மாங்கிறது சித்தசுத்தியையும் ஞானத்தையும் கொடுக்கறதுக்கு தான். எந்த கர்மா வாசனையை கொடுக்குமோ அந்த கர்மாவை சங்கல்பம் இல்லாமல் பண்ணினா அதுவே ஞானத்தை கொடுத்துடும், சித்தசுத்தியை கொடுக்கும். தத்வாரா ஞானம். கர்மாவை நாம விடக்கூடாது, கர்மா நம்மளை விடணும். இதுதான் சாஸ்திரம் சொல்றது. கர்மண்யேவாதிகாரஸ்தே, உன் டியூட்டியை நீ செய். பகவான் அதுதான் சொல்றான். எத்தனை நாள்னா நீ செஞ்சுட்டே வா, பலரை எதிர்பார்க்காம செய். மா பலேஷு கதாச்சன. உன் டியூட்டி முடியறதே தானா உன்னை விட்டுடும். ஒரு டிக்கெட் வாங்கிட்டு ரயிலில் ஏறி உட்காந்துக்கிறோம், இல்லை ரிசர்வேஷன் பண்ணிட்டு உட்காந்துக்கிறோம். அது எது பரியந்தம் நமக்கு அந்த உறவு, அந்த ரயிலோட நாம் எந்த ஸ்டேஷன் இறங்கணுமோ அது பரியந்தம். அது இறங்குறப்ப அந்த டிக்கெட்டுக்கு வேல்யூ உண்டு, அதுக்கு நமக்கு உறவு உண்டு. நடுப்பில் விட்டோம்னா, நடுப்பில் இந்த காலத்துலலாம் இப்போ அந்த மொபைலில் வந்துடும். அந்த காலத்தில் டிக்கெட் வச்சுருப்பான். டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்கணும். டிக்கெட்டை தொலைச்சுட்டா டிடிஆர் இருந்தால் ஃபைன் பண்ணுவார். கவனிச்சுக்கணும். டிடிஆர் இருந்தால் ஃபைன் பண்ணுவார். டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்கணுங்கிறது கர்மா. நீங்கள் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்ததுக்கு அப்புறம் அந்த டிக்கெட்டுக்கு வேல்யூ உண்டு. அந்த டிக்கெட்டை தொலைக்காமல் வச்சுக்கணுங்கிறது உங்கள் கர்மாவாக இருந்தாலும் அந்த இடம் வந்தவுடனே டிக்கெட் உங்களை விட்டுடும். அது மாதிரி வாழ்க்கை.
உங்கள் கடமையை நீங்கள் செஞ்சுட்டே வந்தால் ஒரு கட்டத்தில் அந்த கடமை விட்டுடும். அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு புரியிற மாதிரி சொல்கிறேன். முழுக்க அதை எடுத்துக்க முடியாது, ஓரளவு அதுதான். இப்போ நம்ம ஆச்சமனம் பண்ணுறோம், அச்சுதாய நமஹா, அனந்தாய நமஹா, கோவிந்தாய நமஹான்னு. ஆச்சமனமே பலவிதம் இருக்கு. ஆத்மதத்வாய ஸ்வாஹா அப்படின்லாம் சொல்லி ஆச்சமனம் பண்ணுவா. ஓம் பூஹு புவஹா சுவஹான்னு வியாகிருதி சொல்லி ஆச்சமனம் பண்ணுவா. இங்கே நம்ம சவுத் இந்தியாவில் சம்பிரதாயம் என்னன்னா அச்சுதானந்த கோவிந்தான்னு சொல்லி தான் ஆச்சமனம் பண்ணுறது. அப்படி பண்ணும்போது அந்த கையில் தீர்த்தத்தை எடுத்துன்னு ஆச்சமனம் பண்ணுறதுக்கு கர்மான்னு பேர். இந்த பரதனுடைய வாழ்க்கை எப்படி ஆச்சுன்னா, அப்படி கையில் எடுத்துன்னு அச்சுதான்னு சொன்னால் அப்படியே இந்த அச்சுதன்ட்ட மனசு அப்படியே நின்று போயிடும். இந்த கையில் உள்ள ஜலம் அப்படியே இருக்கும், சமாதி சித்தி சொல்லும். சில பேர் எங்கே போனோம் எங்கேயோ போயிட்டு எதுக்கு வந்தோம்னு தெரியாமல் இந்த விளம்பரத்தை வாயை குழந்தைன்னு பார்த்து நிற்கிறாம தெரியல. அது மாதிரி இது ரயிலை விட்டுடுவான், பஸ்ஸை விட்டுடுவான், தூக்கத்தில் விட்டுடுவான், எதுக்கு வந்தோம்னே புரியாது. தன்னை மெய் மறக்கிற ஆபத்தில் அது மாதிரி இந்த அச்சுதாங்கிறதுல மெய் மறந்து அந்த சமாதி சித்திக்கிறது. அப்போ அந்த கர்மா அவனுக்கு இல்லாமல் போயிடுறது. அது மாதிரி ஞானியம் ஆகி ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு நேபாள் போய் முக்திநாத்தில் பகவானை குறித்து தபஸ் பண்ணுறது. ஒரு கர்ப்பிணியான மான் வந்து பிரசவித்து குட்டியை போட்டுட்டு போக அந்த குட்டி மேலே அபிமானம் வந்து வாழ்க்கை மாறி போயிடுறது. இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தா, உலகத்தில் உள்ள அத்தனை விட முடியாததெல்லாம் விட்டுட்டு வந்தா. இந்த மான் குட்டிட்டு ஒரு பிரியம் வந்தது. எப்படி அப்படின்னா அந்த மான்குட்டியை காப்பாற்றணுங்கிற கருணையினால. கருணைங்கிறது உயர்ந்த குணந்தானே அப்படின்னு தோணும். உயர்ந்த குணந்தான், அதுக்கு ஒரு எல்லை உண்டு. இந்த கருணைக்கும் எல்லை உண்டு. கருணையினால பந்தப்படக்கூடாது. ஞானானந்த சுவாமிகள் ஒரு விஷயம் சொல்லுவார், இரக்கம் காட்டு அடிமையா இருக்காதுன்னு. வீரனாயிரு முரடனா இருக்காது என்ப. சுறுசுறுப்பாயிரு பரபரப்பா இருக்காது என்ப. இது மாதிரி வரிசையா சொல்லிட்டே வருவார். அதுக்கு எல்லை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நாம கருணையா இருக்கலாமே தவிர கருணையினால பந்தப்படக்கூடாது. நாம இல்லைன்னா இவளை யார் காப்பாற்றுவா அந்த எண்ணம் நம்மளை அறியாம வந்துடும். இது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு எண்ணம். அது உலகம் முழுக்க பகவானால தான் ரட்சிக்கப்படுறதே தவிர யாராலையும் உலகம் காப்பாற்றப்படலை. எத்தனையோ தாய் குழந்தைகளை விட்டுட்டு போயிடுறா, எத்தனையோ குழந்தைகள் அப்பா அம்மாவை விட்டுட்டு அனாதையா இருக்கு, கணவன் மனைவி விட்டுட்டு போயிடுறான், மனைவி கணவன் விட்டுட்டு போயிடுறா. அவெல்லாம் ஜீவிக்கலையா உலகத்தில்? எல்லாம் உலகம் நடந்துன்னு தான் இருக்கு. இது ஒரு ஆச்சரியமான ஒரு உலகம். இதை யார் ரட்சிக்கிறான்னா பகவான் ரட்சிக்கிறான். நான் ரட்சிக்க வேண்டிய பொறுப்புல என்னை வச்சிருக்கான். நான் இல்லைன்னா பகவான் ஒரு பிரான்ச் இருக்கு, ஒரு மேனேஜர் இருக்கார், அவரை விட்டுட்டு போன உடனே இந்த பிரான்ச்சை எழுத்து மூடிடுவாள், அடுத்த மேனேஜர் ஆட்டோமேட்டிக்கா வருவார். அது மாதிரி நீ இல்லைன்னா பகவான் வேற யாரையோ வைப்பானாங்க பகவத் ஸ்தானத்துல. அதுதான் இங்க உண்மைங்கிறது. யாராவது டேக் ஓவர் பண்ணிப்பாரு. இவர் அது மாதிரி ஒரு அபிமானத்தினால வீணா போய் மானசங்கத்தை அடைஞ்சு மான் ஜென்மாவை அடைஞ்சு அப்புறம் வந்து அந்த ஜென்மாவில் ஞானத்தை இருந்ததுனால திருப்பி மனுஷ ஜென்மாவை அடைஞ்சு மோட்சத்தை அடைஞ்சாருன்னு அவர் சரித்திரம் சொன்னார். பூலோக வர்ணனம் நரக வர்ணனம் சொன்னார். நரகத்தை பற்றி சொல்லும்போது 27 நரகம், என்னென்ன பாபம் பண்ணினா என்னென்ன நரகம் அப்படின்னு இருக்கு. அதில் வந்து ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. பாபங்களை பண்ணினா அதுக்கு பரிகாரங்கள் இருக்கு. அந்த பாபம் போயிடுமோனோ அப்புறம் நரகத்தை அனுபவிக்க வேண்டாமோனோ வேண்டாம். ஆனால் அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. பாபம் பண்ணினா அந்த பாபத்தை போக்கிக்கிறதுக்கு நாம் ஒரு பரிகாரம் பண்ணுறோம். பற்றியில்
அந்த பரிகாரம் பாபத்தை தான் போக்குறதே தவிர பாபம் பண்ணணுங்கிற எண்ணத்தை போக்காது. அது எது மாதிரினா பிராயஷ்சித்த மதோபார்த்தம் மண்ணியே குஞ்சர சௌச்சவத்துன்னா யானை குடிக்கிற மாதிரிங்கிற. யானை என்ன பண்ணணும், அவ்வளோ 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஜலத்தில் ஊறி, அதுவும் யானை பாகனாக இருந்தான்னா உருமட்டை கல்லுகளெல்லாம் வச்சு உடம்பை தேய்ச்சி கிளீன் பண்ணி விட்டுட்டு அதை கரையில் ஏற்றுறதுக்குள்ள மண் அள்ளி தலையில் போட்டுணும். அது மாதிரி சபரிமலைக்கு 48 நாள் விரதம் இருந்து காலங்காலத்தில் 4 மணிக்கு எழுதி பச்சை ஜலத்தில் குளிச்சுட்டு சரண கோஷம் சொல்லி தூக்கம் இல்லாமல் தரையில் படுத்துட்டு பிரம்மச்சரியத்தோடு இருந்து ஊர் ஊராக யாத்திரை பண்ணி தரிசனம் பண்ணி 48 நாள் அவ்வளோ உயர்ந்த வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு சபரிமலையிலேருந்து இறங்குறதேவே கல்லு கடைக்குள்ளே போனான்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி தான் இருக்குது நாம் பண்ணுறதெல்லாம். காரியங்கள் முழுக்க எதுக்காக இது பண்ணுறோம்னே புரியாமல் பண்ணுறோம் நாம். அப்போ எது பாபத்தையும் போக்கும், பாபம் பண்ணணுங்கிற எண்ணத்தையும் போக்கும் அப்படின்னா பக்தி தான் போக்கும். அதுக்கு உதாரணமாக அஜாமிலன்னு ஒருத்தனுடைய சரித்திரத்தை சொன்னார். அஜாமிலன்னு ஒரு பிராமணோத்தமன். வெறும் முதுகு சொரிஞ்சுக்க போட்டுருந்தவன் இல்லை. அவ்வளோ வேதாத்தியனம் பண்ணி அவ்வளோ சதாச்சார நியமத்தோடு இருந்தவன். கல்யாணமாகி குடும்பம் நடத்தியிருந்தவன். ஒரு நாளைக்கு ஒரு வேசியை பார்த்தா, பிராஸ்டியூட் கேர்ள். அவளோட ஸ்நேகம் ஏற்பட்டு அவன் வாழ்க்கை மாறி ஒரு கட்டத்தில் மனைவி குடும்பம் எல்லாம் இவனை விட்டுட இவன் விருத்தியும் போயிடுது. வைதீகம்னா அந்த காலம் ஒன்றும், இந்த காலங்கள் எல்லாம் அப்படி கிடையாது. இந்த காலத்துல எல்லாம் இவ யார், இந்த வாத்தியார் யார், இவர் அத்தியனம் பண்ணியிருக்காரா அப்படிலாம் எல்லாம் தெரியும் கிரகஸ்தாலுக்கு. இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் கிரகஸ்தாலுக்கும் வேலுக்கும் அந்த காரியம் பண்ணி வைக்கிறதே உள்ள சம்பந்தம் மட்டும்தான். பின்னாடி பூர்வோத்தரமே தெரியாது. அதெல்லாம் பெரிய அனர்த்தாய பகவத்தின்னு பெரிய பிரச்சனையிலையும் கொண்டு விடுறதுன்னு வச்சுக்கோங்க. இவன் யாரு, இவன் பூர்வம் என்ன, அப்பா அம்மா யாரு, இவ வேதாத்தியனம் பண்ணியிருக்காளா பண்ணலையா, எதுவுமே தெரியாமல் பண்ணக்கூடிய அந்த காரியங்கள்லாம் எப்படி சுத்தியாகும் சொல்லு. ஆனால் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. விஷயம் தெரிஞ்சவா விசாரிச்சு தான் பண்ணுறான் ஓரளவு. இதில் ஏகப்பட்ட கலப்பு வேற, சகோத்திர விவாகம் வேற, கலப்பு வேற, ஒரே அனாச்சாரம் வேற. அந்த காலம் அப்படி கிடையாது. இது மாதிரி ஏதாவது ஒரு அனாச்சாரம் ஆயிடுச்சுன்னா வைதீகத்துக்கு சொல்ல மாட்டாவாள். இன்னைக்குமே எங்களை மாதிரி யாகம் பண்ணினவா, திருப்பதி ஸ்ரீரங்கம் கோவிலில் பூஜை பண்ணுறவா, சிதம்பரம் தீட்சிதா வெளிநாடு போனால் திருப்பி பூஜை பண்ண முடியாது தெரியுமா உங்களுக்கு? திருப்பதியில் அன்றைக்கி வெளிநாடு நீங்கள் போய்ட்டு வந்தீங்கன்னா பெருமாளை தொட முடியாது, தொடக்கூடாது. ஸ்ரீரங்கத்திலையும் தொடக்கூடாது, சிதம்பரத்திலையும் தொடக்கூடாது. சுவாமி யாகமும் பண்ண முடியாது. ஒரு காலத்தில் எல்லாருக்குமே இந்த சட்டம் இருந்தது அப்படின்னு. இப்போ நான் வெளிநாடு போகிறது ரைட்டா தப்பா அந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே போகலை. இன்னைக்கு விருத்தி நம்ம அவாவா போயிட்டோம், ஏதோ நடக்கிறது. அந்த காலத்தில் இந்த நியமங்கள்லாம் உண்டு. அந்த நியமங்களோட தான் வைதீக காரியம் நடக்கும். இன்னைக்கும் நடக்கிற காரியங்கள் அப்படிதான் நடக்கிறது. அதனால இவனை வைதீகத்துக்கு யாருமே சொல்லலை. அதனால விற்த்தியும் படுத்தி திருட ஆரம்பித்தான், குடிக்க ஆரம்பித்தான், மாம்சம் சாப்பிட்டான், கொலை பண்ணினான், சூதாடினான். 10 குழந்தைகள் பிறந்தது. 80 வயசாச்சு. 10வது பிள்ளைக்கு நாராயணான்னு பேர் வச்சான். அது ஏதோ தப்பி தவறி அவனுக்கு அது தோணினது. அது முன்னாடி பண்ண புண்ணியத்தோட பலனா. இவனுக்கு 88 வயசு ஆகும்போது அந்த பிள்ளைக்கு 5 வயசுன்னா இவன் எப்படி வாழ்ந்திருப்பான்னு யோசனை பண்ணணும். இவன் படுத்த படுக்கையில் விழுந்துட்டான். இவனை அழிச்சுன்னு போகிறதுக்காக யமதூத்தர்கள் வந்திருக்கார்கள். அந்த யமதூத்தர்களை பார்த்து இந்த குழந்தை பயந்துட போகிறானேன்னு அப்பயும் குழந்தை மேலே தான் பிரியம். அவனை அண்ணண்ட போடான்னு சொல்கிறதுக்காக கூப்பிட்றான். தூரே கிரீடன காசக்தம் புத்திரம் நாராயணாஹ்வயம் பிளாவிதே நஸ்வரே நோச்சைஹி ஆஜுஹாவா குலேந்திரியா.
நாராயணான்னு கூப்பிட்டான். அது கூட வார்த்தை சுத்தமா வரல அவனுக்கு, பயத்தினால கொளறது. இவன் அப்படி சொன்ன அடுத்த நிமிஷம் 4 விஷ்ணு தூதர்கள் வந்துட்டார்கள். சர்வே பத்ம பல்லாசாக்ஷாஹ பீத கௌசேயவாசஸா. யமதூதர்கள் இருட்டு வடிவத்தில் இருக்கார், விஷ்ணு தூதர்கள் ஒளி வடிவத்தில் இருக்கார். விஷ்ணு தூதர்கள் வந்தவுடனே யமதூதர்கள் விலகிறார்கள். வெளிச்சம் வந்தா இருட்டு விலக வேண்டியதானே. விஷ்ணு தூதர்கள் யமதூதர்களை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் யார், இவனை எதுக்கு நீங்க பிடிக்கிற? யமதூதர்கள் பதிலுக்கு கேட்டா நீங்க யாருன்னு கேட்டார். ஏன்னா எங்களை இது யாரும் தடுத்ததே கிடையாது. நீங்கள் யார்? நாங்கள் விஷ்ணு பார்ஷதர்கள், நாங்கள் யமதூதர்கள். இவனை எதுக்கு பிடிக்கலன்னா இவன் பாபம் பண்ணியிருக்கான். இது புண்ணியம், இது பாபம், இது தர்மம், இது அதர்மம், இதுக்கெல்லாம் எது பிரமாணம்? இன்னைக்கும் நாஸ்திகவாதிகள் கூட பதில் சொல்ல முடியாத விஷயம். அவன் என்ன சொல்றான்? கோவில் இல்லை, குளம் இல்லை, ஜாதி இல்லை, மதம் இல்லை, எல்லாமே ஒத்துக்கிறேன். நீ நல்லது பண்ணா சௌக்கியமா இருப்பேங்க. நீ நல்லது பண்ணு, ஒருத்தருக்கு உதவி பண்ணா நீ சௌக்கியமா இருப்பேங்கிறான். உதவிங்கிறது கர்மா, சௌக்கியமா இருக்கிறதுங்கிறது பலன். நீ உதவி பண்ணா உன்னை சௌக்கியமா வைக்கிறது யாருன்னு தான் கேள்வி. இந்த கர்மாவையும் இந்த பலனையும் யார் கனெக்ட் பண்றான்னு தானே கேள்வி. கர்ம பலப்பிரதனா பகவான் இருக்கா. இது நல்லது இது கெட்டதுங்கிறது எப்படி நாம் தெரிஞ்சுட்டோம்னா வேதம் தான். வேதம் தான் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. வேத பிரணிகிதோ தர்ம. இந்த வேதம் கூட எப்படி சொல்றது? அதர்மத்தை சொல்லல, தர்மத்தை தான் சொல்றது. அதர்மத்தை நாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா அதர்மஹா தத் விபரியா, அதுக்கு எதிர்மறையானது. சத்தியம் வதா சத்தியான்ன பிரமதித்தவ்யம் அப்படிங்கிறது வேதம். சத்தியத்தை விட்டு நழுவாதே, சத்தியம் பேசு அப்படின்னா பொய் பேசக்கூடாதுன்னு அர்த்தம். இதெல்லாம் ரொம்ப நுட்பமான விஷயம். ஒரு குழந்தை, இந்த குழந்தைய டீச்சிங் பண்ற மாதிரி வேதம் சொல்றது, வேத மாதாவோன்னு. இப்ப நாம உண்மை பேசணும் அப்படின்னு குழந்தைகிட்ட சொல்றதுக்கும் பொய் பேசாதேன்னு சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம்னா இருக்கு. உண்மை பேசணும்னா உண்மைன்னா என்னன்னு குழந்தை கேட்கும், உடனே அதை நாம சொல்லலாம். பொய் பேசாதேன்னா பொய்ன்னா என்னன்னு கேட்கும். அப்ப நாம சொல்லும் போது பொய்ன்னு ஒண்ணு இருக்குங்கிறத நாம தான் அதுக்கு அறிமுகப்படுத்தணும். அப்ப எதிர்மறையானத்தை நாம தான் அறிமுகப்படுத்துறோம் குழந்தைகளுக்கு. வேதம் அதை கூட பண்ண. வேதம் நல்லதை மட்டும்தான் சொல்லும். அதர்மஹா தத் விபரியா, அதற்கு எதிர்மறையா உள்ளதுதான் அதர்மம் அப்படிங்கிறது.